வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம 8 தொகை நூல்களுள் ஒன்றான குறுந்தொகை என்ற அகநூலிலிருந்து 19வது பாடலை விளக்கத்தோட நாம பார்க்க போறோம். நாம பார்க்கக்கூடிய பாடல் மருதத்திணை சார்ந்த பாடல். மருதம் அப்படின்னாலே ஊடல் தான். அதாவது தலைவன் தலைவி இருவருக்கும் இடையில அந்த சண்டை என்று சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கும். அப்படிப்பட்ட அந்த மருதத்திணை சார்ந்த பாடல் தான் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பாடல். இந்த பாடல் தலைவன் கூற்று, அதாவது தலைவன் பேசக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. யார் இடத்துல தலைவன் பேசுகிறான்னு பார்த்தா அவன் தன்னுடைய நெஞ்சிடத்திலே பேசுகிறான். அதாவது தன்னுடைய மனசுக்குள்ள, அதாவது தனக்கு தானே பேசிக்கிறான்னு சொல்லுவோம் இல்லையா, தன்னுடைய மனதிடத்திலே பேசக்கூடிய வகையில் பாட்டு அமைஞ்சிருக்கு. பாட்டு எழுந்த சூழல் என்ன அப்படின்னு பார்த்தா, தலைவன் என்ன பண்ணுறான்னா தலைவியை விட்டுட்டு பரத்தை பெண்களோட வாழ்க்கை வாழ்கிறான். பரத்தை பெண்கள் அப்படின்னா தவறான பெண்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பெண்களை நாடி போயிடுறான். அங்கே போய் கொஞ்ச காலம் இருந்துட்டு இப்போ மீண்டும் தலைவியை பார்க்க வர்றான். அப்போ தலைவிக்கு அது பிடிக்கலை. ஏன்னா தலைவன் தனக்கு உரியவனாக இல்லாமல் வேறு பெண்களை நாடி போகக்கூடியவனாக இருக்கக்கூடிய காரணத்தினால தலைவி அவனை ஒதுக்குறான். அப்போது அவங்க 2 பேர்த்துக்கு இடையில் அந்த ஊடல் என்று சொல்லக்கூடிய அந்த சண்டை ஏற்படுது. அப்போ தலைவன் சமாதானப்படுத்துகிற முயற்சி பண்ணுறான். அப்போ எவ்வளவோ சமாதானம் செய்தும் கூட அந்த தலைவி என்ன பண்ணலைன்னா அந்த தலைவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது அதை யார்கிட்ட போய் சொல்கிறது இல்லையா. அப்போது அந்த தலைவன் என்ன பண்ணுறான்னா அந்த தலைவனால் அந்த தலைவி தன்னை ஒதுக்கினதை ஏற்றுக்க முடியல. அப்போ தன்னுடைய நெஞ்சிடத்தில் தானே பேசக்கூடிய வகையில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. இப்போது பாட்டை பார்க்கலாம் முதல்ல, அதுக்கப்புறம் அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல் பரணர் என்ற புலவரால் பாடப்பட்ட பாடல். இப்போ பாடலை பார்க்கலாம். எவ்வி இழந்த வறுமை யாழ்ப்பாணர் பூயில் வருந்தலை போல புல்லென்று இணைமதி வாழியர் நெஞ்சே மனை மரத்து எல்லுறும் மவ்வள் நாரும் பல்லிரும் கூந்தல் யாரலோ நமக்கே. அதாவது இந்த இடத்துல எவ்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த எவ்வி அப்படிங்கிறவன் ஒரு 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 குலத்துக்கு தலைவன். ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வி என்பான் வேளாளர் வகுப்புக்கும் மிளலை கூட்டத்துக்கும் தலைவன்னு சொல்கிறாங்க. ஒரு 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 சின்ன அரசன் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு ஒரு கூட்டத்துக்கு தலைவன். அந்த தலைவன் என்ன பண்ணுவான்னா, இந்த வறுமையால் வாடிட்டு வருவாங்க இல்லையா பாணர்கள், அந்த வறுமை வயப்பட்ட பாணர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த யாழ் அப்படிங்கிற இசைக்கருவியை மீட்டி, எப்படி வீணை மீட்டுறாங்க, அந்த நரம்பாலானதான வீணை, அதே மாதிரியே யாழ் அப்படிங்கிறதும் நரம்பாலான ஒரு இசைக்கருவி. அந்த வறுமையை வயப்பட்ட அந்த பாணர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, யாழ் மீட்டி அந்த எவ்வியை புகழ்ந்து பாடுனா, அந்த எவ்வி அப்படிங்கிற அந்த தலைவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பொன்னாலான பூ தருவான், தங்கத்தில் பூ செஞ்சு அவங்களுக்கு கொடுப்பானா. அப்போ அதை இந்த இடத்துல சொல்கிறான் அந்த தலைவன். இந்த தலைவன் அந்த எவ்வி அப்படிங்கிற தலைவனை பற்றி சொல்கிறான். அந்த எவ்வி இழந்த வறுமை யாழ்ப்பாணர் பூவில் வருந்தலை போல. அந்த எவ்வியை இழந்ததால் அந்த எவ்வி இப்போ உயிரோடு இல்லை. அதனால் இந்த பாணர்களுடைய வறுமையை போக்குறதுக்கு யாருமே இல்லை. இப்போ வழக்கமாக எவ்வி இருக்கிறப்போ இந்த பாணர்கள் வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய தலையில் பார்த்திங்கன்னா எப்போவுமே தங்கத்தில் பூ இருக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த பாணர்களுடைய தலையில் வருந்தலையாக இருக்கிறது. அதாவது ஒன்றுமே இல்லை. அந்த எவ்வி அப்படிங்கிற அந்த வள்ளல், அந்த அந்த வள்ளலை இழந்ததுனால அந்த வறுமையுற்ற அந்த யாழ்ப்பாணர்களுடைய அந்த தலை எப்படி அந்த தங்கத்தாலான பூ, அந்த பொன்னாலான பூ சூடாமல் பொலிவில்லாமல் இருக்குதோ, அது மாதிரி தான் இன்றைக்கி நம்முடைய நிலைமை இருக்கிறது அப்படின்னு அந்த தலைவன் சொல்லிக்கிறான். எவ்வி இழந்த வறுமை யாழ்ப்பாணர் பூயில் வருந்தலை போல இல்லையா. அந்த எவ்வி அப்படிங்கிற அந்த வள்ளலை இழந்ததால் அந்த வறுமையுற்ற அந்த யாழ்ப்பாணர்களுடைய அந்த பொன்னாலான பூ சூடாத அந்த வெறும் தலை, அந்த ஒன்றுமே இல்லாத தலை மாதிரி பொலிவற்று வருந்துவாயாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் தலைவன். புல்லென்று இணைமதி வாழியர் நெஞ்சே. நெஞ்சே, நம்முடைய மனம் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா பொலிவிழந்து, புல் அப்படின்னா பொலிவிழந்துன்னு அர்த்தம், பொலிவில்லாமல் வருந்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான் பாருங்களேன். மனை மரத்து, மனை மரத்து எல்லோரும் மவ்வள் நாரும். மனை மரம் அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னா, மனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடம். அதாவது வீட்டுக்கு பின்னாடி அந்த கொல்லைப்புறம் படப்பைன்னெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல எல்லோரும் மவ்வள் நாரும். அதாவது அந்த அந்த சூரியனுக்கு அடுத்து சூரியனுடைய மறந்ததுக்கப்புறம் அந்த மவ்வள் மலரும் இல்லையா, மவ்வள்னா முல்லைப்பூ மலரும். அந்த 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 பூ வாசனை வீசக்கூடிய பல்லிரும் கூந்தல், மிகுதியான கூந்தல் கொண்ட இந்த தலைவி இனிமேல் நமக்கு யாரோ, அவள் நம்மளை ஒரு 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 வேறு ஆளாக பார்த்துட்டாளே,
இனி அவளுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, அப்போ நம்மளை வந்து ஒரு 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 தனியாக்கிட்டாளே அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல தலைவன் சொல்கிறான். அதாவது அந்த எவ்வியை இழந்த அந்த பாணர்களுடைய அந்த தலை எப்படி இன்னைக்கு பொன்னாலான பூ இல்லாமல் பொலிவிழந்து போச்சு, அதே மாதிரி இன்னைக்கு அந்த தலைவி இல்லாத என்னுடைய மனமும், அந்த தலைவி என்னை வெறுத்துட்டதுனால என்னுடைய மனமும் ஒன்றுமில்லாமல் வெறுமையாக போய்விட்டது அப்படிங்கிற அந்த கருத்தை தான் இந்த இடத்துல அந்த தலைவன் வந்து குறிப்பிடுறான். அப்போது இந்த இடத்துல அந்த தலைவன் செய்து தவறு தான் இல்லையா? தலைவியை விட்டுட்டு அந்த பரத்தை என்று சொல்லக்கூடிய அந்த குலத்தை சார்ந்த பெண்ணை நாடி போனது தவறு தான். இருந்தாலும் இப்போ தலைவன் வந்து திருந்தி தலைவி கிட்ட வந்திருக்கக்கூடிய சூழல்ல அந்த தலைவன் வந்து தன்னை ஏற்றுக்க சொல்லி எவ்வளவோ வற்புறுத்துறான், சமாதானப்படுத்துகிறான். ஆனால் எந்த ஒரு சமாதானத்தையும் அந்த தலைவி வந்து என்ன பண்ணலை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது அவளுக்கும் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? தன்னுடைய கணவன் தனக்கு உரியவனாக தன்னோடவே வாழணும் அப்படின்னு நினச்ச நிலையில் இப்படி வேறு பெண்ணை நாடி போனது அவளுக்கு பிடிக்கல. அப்போ அந்த நேரத்தில் தான் அந்த தலைவன் என்ன சொல்கிறான்னா, அந்த நெஞ்சே, இந்த வீட்டில் உள்ள மரத்தில் படர்ந்து மாலை பொழுதில் மலரக்கூடிய அந்த முல்லை இருக்கும் இல்லையா, அந்த முல்லை பூவை தன்னுடைய கரிய கூந்தலில் சூடியவள் இந்த தலைவி. இனி நமக்கு அவள் என்ன தொடர்போ, இனி நம்ம யாரோ அவள் யாரோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எவ்வி அப்படிங்கிற வள்ளலை இழந்ததால் அந்த வறுமையுற்ற அந்த யாழ்ப்பாணர்களுடைய அந்த பொன்னாளான பூ சூடாத அந்த வெறும் தலை மாதிரி இன்னைக்கு நம்முடைய மனமும் ஒன்றுமில்லாமல் போச்சு அப்படிங்கிற அந்த கலக்கத்தோட, அந்த கலக்கம் அப்படிங்கிற அந்த மனநிலையோட அந்த தலைவனுடைய நிலை இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பாட்டில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த எவ்வி அப்படிங்கிறவனை பற்றி சொல்லும்போது, அந்த எவ்வி அப்படிங்கிறவன் வேளாளர் வகுப்பனை சார்ந்தவன், மிளலை கூற்றத்துக்கு தலைவன்னு சொல்கிறாங்க. இவன் வந்து யாழ்ப்பாணர்களுக்கு பெரிதும் பரிசில் வழங்கி போற்றியவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் இறந்த பின்னாடி அந்த மாதிரி தங்கத்தால் பூ கொடுக்கறதுக்கு யாருமே இல்லாதனால அந்த யாழ்ப்பாணர்களுடைய தலை எப்படி இன்னைக்கு வெறுந்தலையாக மாறிச்சோ அந்த மாதிரி இன்னைக்கு தலைவி என்னை சேர்த்துக்காதனால என்னுடைய மனமும் அப்படி ஒன்றும் இல்லாமல் போச்சு. இனி எனக்கு யார் இருக்கா? அப்போ அந்த தலைவி அப்படிங்கிறவளை தானே நான் வந்து மனதில் வைத்திருந்தேன், இப்போ நான் திருந்தி வந்துட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை இன்னொரு காரணம் சொல்கிறாங்க. எப்படி இதை சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ராக்காலம் அந்த இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு பின்னாடி அந்த முல்லைப்பூ பூத்து இருக்கிறது, அதை வந்து ராப்பொழுதில் சூடப்படாமல் மணந்தா எப்படி இருக்கும்? அதை யாருமே அதை பறிக்கலை, அது மாதிரி இருக்குது. அதனால் நம்முடைய நலம் நம்மால் நுகரப்படாமல் இருக்கிறது, இவள் நலம், அதாவது தலைவி கூட நம்ம சேர்ந்து வாழ முடியலையே அப்படிங்கிற மாதிரி அப்படியான ஒரு கருத்தில் கூட பார்க்க முடியும். இன்னொன்று, அந்த தலைவி வந்து இந்த முல்லைப்பூவை சூடிக்கொண்டு தனியாக இருக்கிறாள் அப்படிங்கிற மாதிரியும் அந்த தலைவனுடைய மனநிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக என்ன சொல்லணும்னா, சுருக்கமாக சொல்லணும்னா, தலைவி தலைவனை ஏற்றுக்கலை. அப்போது அந்த பிரிவு துயரை தாங்க முடியாமல் அவன் தன்னுடைய மனதிடத்தில் தானே பேசிக்கிறான். அதுதான் இந்த பாட்டு. அதாவது எவ்வி இல்லாதனால பாணர்களுடைய தலை எப்படி ஒன்றும் இல்லாமல் போச்சோ, வெறுந்தலையாக இருக்கோ, அது மாதிரி இவனுடைய மனநிலை ஆயிருச்சு. அதுதான் பாட்டு. நன்றி.